வணக்கங்க. இன்னைக்கு வந்துங்க தட்டைப்பயிறு வடை செய்யலான்ட்டு அதுக்கு உண்டான பொருள் எல்லாம் காட்டுறேங்க. பொருள் எல்லாம் என்னென்ன வேணும்னு. இது வந்துங்க தட்டைப்பயிருங்க, 1/4 கிலோ உடச்சி கழுவி வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சை பயிறு போட்டிருக்கிறேன். பாயசத்துக்கு போடுமாலுங்க அந்த பயிறு கொஞ்சம் டேஸ்ட் வரும் நல்லா வடை, அதனால். அப்புறம் வெங்காயம் வந்து பாருங்கள், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம். இது வேவிச்சு போட்ட மிளகா வந்து ஒரு 8 மிளகா. அப்புறம் சீரகம் 1 டேபிள் ஸ்பூனுங்க. இஞ்சி பாருங்கள் இந்த அளவு ஒரு 2-3 பீஸு. அப்புறம் பூண்டு வேண்டாங்க, பூண்டு போட்டால் அது ஒரு மாதிரி வடைக்கு நல்லா நம்மளுக்கு வீட்டில் பிடிக்காது. அப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தழை, இவ்வளோதாங்க. இதை போட்டு அரைச்சிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்புறமா நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு மிளகா போட்டேங்க, அப்புறம் இஞ்சியும் போட்டுடலாம், அப்புறம் பருப்பு போட்டுடலாங்க. பருப்பில் தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, தண்ணி இருந்தால் வடை வந்து நல்லா வராது. இது வந்து தட்டைப்பயிறு வடையெல்லாங்க ரொம்ப எல்லாருமேலாம் செய்ய மாட்டாங்க, ஆனால் நல்லா இருக்கும் வடை. ஒவ்வொரு வயசானவங்களுக்கு தெரியும் தட்டைப்பயிரில் வடை சுட்டால் நல்லா இருக்கும். போட்டுடலாங்க. உப்பு போட்டுட்டா தான் நல்லா மிக்ஸ் ஆகிரும். இங்கேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இருக்கணுங்க கெட்டியா. இது கூட வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை, மிளகாய், இஞ்சியும் போட்டு தான் அரைச்சிருக்கிறேன். அப்புறமா வெங்காயத்தையும் கொஞ்சம் கூட போட்டு அரைச்சிட்டுங்க. கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமல்ல, அதனால் கொஞ்சம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் அரைச்சாச்சுங்க. இந்த சீரகம் பாருங்கள், சீரகம் வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு பட்டை கிராமெல்லாம் போடுறது இல்லைங்க, பருப்பு வடையாட்டா. இதுக்கு பட்டை கிராமெல்லாம் போடுறது இல்லை, நான் வெள்ளை பூண்டே கூட போடலைங்க. இஞ்சி ஃபேவர் மட்டும்தான். அப்புறம் மறுபடி இது வரமிளகா, வேவிச்சு போட்ட வரமிளகாய்ங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் பாதி வடையெல்லாம் போட்டு எடுத்துட்டு கொஞ்சம் தயிர் வடையாகவும் போடலாங்க. இது தட்டைப்பயிர் தயிர் வடை சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்து தயிர் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல மணமாக இருக்குங்க தயிர் வடை. இதோட தயிர் வடை தான் ரொம்ப நல்லா இருக்குது. உளுந்த வடையை விட தட்டைப்பயிர் தயிர் வடை சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. பாருங்க, ஆயிடுச்சு தட்டைப்பயிறு வடை. நீங்களும் செஞ்சு பாருங்க. பருப்பு வடையே செய்யறதுக்கு, உளுந்து வடை, பருப்பு வடை செய்யறதுக்கு தட்டைப்பயிறு போட்டு ஒரு 1/4 கிலோ ஊற வச்சுக்குங்க. மிக்சியில் உடச்சிக்குங்க. உடச்சிட்டு நல்லா கருப்பு உளுந்து கழுவுமல்லங்க, அந்த மாதிரி கழுவிக்குங்க. அப்புறம் இஞ்சி 2 பெரிய வெங்காயம் பெருசு. நான் வேவிச்சு போட்ட காயாக கூட 8 போட்டேன். நீங்கள் ஒரு 5-6 போட்டுக்குங்க. காரத்தை போல் அவங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவு. இஞ்சி கொஞ்சம் போட்டுக்குங்க. பூண்டு நான் போடலிங்க, பட்டை கிராமும் போடுறதில்ல. இதுக்கு பட்டை கிராம் போட்டால் இதுக்கு போட்டால் நல்லா இருக்காதுங்க. சாதாரணமாக பருப்பு வடையாட்டவே ஆயிரும். இந்த தட்டைப்பயிறு மனம் வராதுங்க. இது வந்து இந்த ஃபேவர் வந்து தெரியும், தட்டைப்பயிறு ஃபேவர் தெரியும். அது தயிர் வடைக்குன்னா நல்லா தெரியும், மணமாக இருக்கும். தயிர் வடை போட்டோம்னா, தயிர் வடை எப்படி போடுறதுன்னு சொல்கிறேங்க. எடுத்துகிட்டு வடையெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் சொல்கிறேன். தயிர் வடை போட்டிங்கன்னா ஒரு 4 மணி நேரம் விட்டுருங்க. 4 மணி நேரம் நல்லா ஊறும். கருவேப்பிலையும் ஒரு 2 வரமிளகாயும் கடுகு போட்டு தாளித்து அந்த தயிர்க்குள்ளே கொட்டிடணுங்க. அப்புறம் அந்த தயிர் வடையை பெரட்டி வச்சிடணும். நல்லா மூடி வச்சிருவோம். 4 மணி நேரம் கடிச்செடுங்க, நல்லா ஊறிடும் வடை. அப்புறம் சும்மா வேணுங்கிறவங்க அது சாப்பிட்டுக்கலாம். பாதியாக அப்படி தயிர் வடையும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னே
நான் சாப்பிட்டது. என்னமோ இந்த யூடியூப் வர முடியும், சரி அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. சரி இது செய்யலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறேன் நான். எண்ணெயே இழுக்கலிங்க, எண்ணெயே இழுக்கல பாருங்க. ஊத்துன அப்படியே இருக்குது. தண்ணி இல்லாம அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா கொஞ்சம் வரன்னு இருந்துச்சுன்னா நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தில் ஒரு பாதி போட்டு அரைச்சிக்குங்க. அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றுனா எண்ணெய் இழுத்துரும். அது வடையும் போடுறது கஷ்டமாக போகும். அப்புறம் தண்ணி ஊற்றினாவே சரி வராது. இந்த சிறுதானிய வகைக்கெல்லாம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. பருப்பு வடைக்கே கூட தண்ணி ஊற்றக்கூடாது. உளுந்து தான் நல்லா தண்ணி ஊற்றி ஆட்டாங்கல்ல படபடன்னு ஆட்டி எடுப்பாங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அது ரொம்பலாம் ஊற்ற மாட்டாங்க. கொஞ்சம் லேசா அது ஊற்றுனோன்னா அப்படியே இருக்கு. வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்க, 1/4 கிலோ தட்டைப்பயிருக்கு எவ்வளோ வந்துருக்கு பாருங்க வடை. கிலோவில் கூட கொஞ்சம் வச்சுட்டேன் நான். எவ்வளோ வடை வந்துருக்கு பாரு. சரி, அப்புறமா தயிர் வடை போடும்போது காட்டுறேங்க. ரெடி ஆயிடுச்சுங்க தட்டைப்பயிர் வடை. இப்போ நான் பாதியாக தயிர் வடைன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதனால் பாதி இந்த வடையும் பாதி தயிர் வடையும். இதில் கருவேப்பிலை வரமிளகா போட்டு தாளித்து கொட்டணும். எவ்வளோதாங்க, முடிஞ்சுது தயிர் வடை. ஒரு 4 மணி நேரம் ஊறணுங்க. நல்லா தாளித்து கொட்டி நல்லா இப்படி பண்ணிவிட்டு நல்லா இப்படி பண்ணிடணுங்க. நல்லா தாளித்து கொட்டிட்டு அப்புறமா 2 வகையாக பண்ணியிருக்கிறேன் நான். தாளித்து கொட்டிடலாங்க. கருவேப்பிலையும் 2 மிளகாயும் போட்டு இந்த தயிர் வடைக்கு மணமாக இருக்கும். இந்த தயிர் வடைக்கு இது தாளித்து கொட்டிடலாங்க. நல்லா ஊற்றுங்க தயிர்லேயே. நான் 2 விதமாக பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் தயிர் வடைனா பிடிக்கும். எல்லாத்துக்கும் பையனுக்கு பிடிக்கும், அம்மாவுக்கு பிடிக்கும், எனக்குமே பிடிக்கும். தயிர் வடை தாளிச்சு கொட்டியாச்சு. தாளிச்சு கொட்டிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்லா 4 மணி நேரம் ஊறணும். டீ டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ லஞ்சில் போட்டிருக்கோன்னு வைங்க. லஞ்சுக்கு இந்த வடை இந்த பாதி, இந்த வடை பாதி, இது பாதி பாருங்க. இது 4 மணி நேரம் ஊறினா நல்லா சூப்பராக இருக்கும்.